இது வாயால வட சொல்ற கூட்டம் அல்ல, சாதிக்கிற கூட்டம், சாதித்து காட்டுகிற கூட்டம். திராவிட இயக்கங்கள் ஒரு ராஜதந்திரத்தை கையாளுறாங்க. அதிமுக கடந்த காலத்தில் தமிழ்நாட்டு வேலை தமிழருக்கு என்பதை மறுத்து அவர் கொண்டு வந்த சட்டத்தை எதிர்த்து நான் பேசிய போது, அவர்கள் தமிழ்நாட்டுக்கு செய்த துரோகத்தை சட்டமன்றத்தில் அடுக்கிய போது, நான் பிறந்த சமூகத்திலிருந்து கிருஷ்ணகிரி KP முனுசாமியும் ஆத்தூர் பகுதியைச் சேர்ந்த கோவிந்தசாமி என்ற MLA-வையும் எழுப்பி எனக்கு எதிராக சட்டமன்றத்திலே கோஷமிட செய்கிறார்கள். இங்கு தமிழ்நாட்டில் தெலுங்கானாவில் தெலுங்கு தாய்மொழியாக இருக்கணும், CBS ஸ்கூல்ல, IB ஸ்கூல், இன்டர்நேஷனல் எல்லாரும் போட்டிருக்காங்க, நீங்களும் போடுற ஆதாரத்தை காட்டும் போது ஒரு அமைச்சர் எழுந்து சும்மா முந்திரி கொட்ட மாதிரி பேசாதீங்க உட்காருன்றார். ஆனா கலைஞரை நேருக்கு நேராக வைத்துக் கொண்டு நான் அன்றைய தினம் ஈழத்தில் என் மக்கள் கொத்து கொத்தாக செத்துக் கொண்டிருக்கிறார்கள், முத்தமிழ் அறிஞரே, தலைவர் கலைஞரே, தமிழின தலைவரே, உங்கள் பெயரால் நீங்கள் நடத்துகிற கலைஞர் தொலைக்காட்சியில் மாநாட மயிலாட என்ற நிகழ்ச்சி நடத்துகிறீர்கள், அதில் மானும் ஆடவில்லை மயிலும் ஆடவில்லை என்று என் தாய்மார்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள், சபையில் சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். எனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சினா, நான் சாதிக்காக சொல்லல, இந்த மேடையில் இருக்கிற அத்தனை உறவுகளும் இந்த மண்ணின் பூர்வீக தமிழ்ச்சாதி உறவுகள் எனக்கு கிடைச்சிருக்கிறாங்க. நான் 400 ஆண்டு காலம் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கும்போது பார்த்தோம்னாக்கா எல்லாம் என் வன்னிய உறவுகளா இருக்கும். மிஞ்சி போனா பேருக்கு ஒரு தலித்து யாராச்சும் உட்கார வச்சிருப்பாங்க. ஆனா இங்க யாரு என்ன ஜாதின்னு எனக்கு தெரியாது. ஆனா அத்தனை பேரும் என் தமிழ்ச்சாதி முன்பு மட்டும் எனக்கு தெரியும். ஒரு கட்சி வளர்கிறது என்று சொன்னால் அந்த கட்சியில் இந்த தமிழர் நிலத்தில் வாழ்கின்ற எல்லா சமூக மக்களையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். அப்படி எல்லா சமூக மக்களையும் உள்ளடக்கி ஒரு கட்சி கட்டமைப்பு ரீதியாக மிகச்சிறப்பாக தன்னுடைய வளர்ச்சியை சீரான பாதையை நோக்கியது பயணிக்கிறது என்று சொன்னால் அது நீடித்து நிலைத்து இந்த நாட்டை ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய அளவுக்கு கட்டமைப்பு உள்ள கட்சியாக இந்த கட்சி இருக்கும். உதயகுமார் அண்ணா திருநெல்வேலியில நான் சந்திக்கும் போது சொன்னாங்க, இப்ப விருதுநகர்ல ஏற்கனவே தொலைபேசியில சொன்னாங்க, நான் கன்னியாகுமரியில் ஒரு அலுவலகம் திறந்து ஒரு கூட்டம் போட்டேன், நம்ம நிர்வாகிகள் எல்லாரும் வந்தாங்க, சரியான நபர்களா இருக்கிறாங்க, அதிகபட்சமா அவங்க ஒரு 50 பேர் தான் இருப்பாங்க, ஆனா 50 பேரும் சரியான புரிதலோடு, சரியான தெளிவோடு, சரியான சிந்தனையோடு இருக்கிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு சொல்ல வேண்டாம், அது எஜுகேஷன்ல 100% உள்ள மாவட்டம். ஆக அவர்கள் அனைவரும் தெளிவான பார்வையோடு இருக்கிறார்கள். அந்த தெளிவான தம்பிமார்கள் நம்மளோடு அணி சேர்கிறார்கள். ஏற்கனவே தெளிவான தம்பிமார்கள் என்னோடு இருக்கிறார்கள். இப்ப ஜெகநாதன் போன்றவர்கள், வழக்கறிஞர் போன்றவர்கள், பல மாவட்ட மாநில நிர்வாகிகள் கூடுதலாக இணைந்திருக்கிறார்கள். ஆக ஒவ்வொரு மாவட்டங்களையும் நான் பார்க்கிறேன். இங்க இந்த ஒருங்கிணைப்பு இயக்கத்தை தொடங்கிய வெற்றிக்குமரன் அதிகாரப்பூர்வமாக இன்று இணைந்திருக்கிறார். ஏற்கனவே புதுக்கோட்டையில் ஒரு கூட்டத்தோடு அண்ணன் தனசேகரன் இணைந்து விட்டார். நம்முடைய புகழேந்தி மாறனும் ஜெகதீஷ் பாண்டியனும் சென்னையில் ஒரு பெரும் கூட்டத்தோடு ராஜ்குமார் போன்றவர்களால் அவர்களை இணைந்து விட்டார்கள். ஆக ஒவ்வொரு மாவட்டமாக கருபிரபாகரன் அங்கே கிருஷ்ணகிரியிலேயே, நம்முடைய தங்கம், வைரம் உள்ளிட்ட பல வேட்பாளர்கள் இருந்தவர்கள் சேலத்தில் இணைந்திருக்கிறார்கள். இப்படி நாளோரும் மேனியும் பொழுதோறு வண்ணமும் இணைப்பு விழாக்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு இடையில் நான் திமுக நண்பர் வந்திருக்கிறார், கோபித்துக் கொள்ளக்கூடாது. ஆளுகின்ற திமுகவில் இருந்தோம், ஆண்ட அதிமுகவில் இருந்தோம், தேமுதிக, பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளில் இருந்து இணைந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனா எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் போராம வந்துருங்கிறதால பல செய்திகளை நாங்க வெளியிடவே இல்லை. இன்னும் பல ஆயிரம் பேர் இணைப்பு விழாவிற்கு தேதி கேட்டு காத்திருக்கிறார்கள். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் நம் கட்சியினுடைய வளர்ச்சியை காட்டுகிறது. அதிலும் குறிப்பா இந்த ஒரு வெற்றி இங்க முருகன் சிலையை கொடுத்திருக்கிறார். ஜெகதீஷ் பாண்டியன் ஒண்ணு சொன்னார், எதை ஈசன், ஜெகதீசன், ஜெகத்தை ஆளக்கூடியவன். எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை, ஆனா இப்ப கொஞ்சம் நம்பிக்கை வருது. ஏன்னா பேரு வெற்றி குமரன், இந்த பக்கம் வலது பக்கம் தனம், தனம்னா என்ன, பணம். அண்ணன் தனம் அங்க இருக்கிறாரு. உலகத்தையே கட்டி ஆள்ற, ஜெகத்தையே கட்டி ஆள்ற ஜெகதீஷ் பாண்டியன் இந்த பக்கம் உட்கார்ந்து இருக்கிறாரு. புகழுக்கு வெளிச்சம் தருகின்ற புகழேந்தி மாறன் நம்மோடு இருக்கிறாரு. இதெல்லாம் அப்படி கூட்டி கழிச்சு பார்த்தா வேல் முருகன் 6 முகம் நீங்க சொன்னாரு. நம்ம வர்ணனையாளர் பேர் என்ன வச்சு அற்புதமான நண்பன் உனக்கு கிடைச்சிருக்கிறாரு. முனைவர் கண்ணதாசன், கவிஞர் கண்ணதாசனை நாம் அறிந்திருக்கிறோம். நமக்கு ஒரு கவிஞர் வழியில் ஒரு முனைவர் கண்ணதாசன் கிடைச்சிருக்கிறார். பாருங்க, அந்த பேர்ல அப்படியே அமையுது. ஏற்கனவே உலகத்தை ஆளக்கூடிய தேரோட்டி யாரு? கண்ணன். எங்க தலைமை நிலையம் ஒத்தாலு தமிழ்நாடு முழுக்க சுத்தி வருவார் மனுஷன். அதனால எனக்கு அமைஞ்சிருக்கிற ஆள் எல்லாம் ஒரு சரியான ஆளா, நம்முடைய முன்னோர்கள் முன்னோர்கள் கடவுள் மீது நம்பிக்கை வைத்த பேர்கள் என்று நினைக்கிறேன். அது அனைத்தும் எங்க உட்கார்ந்துருக்க? ஒரே மேடையில் உட்கார்ந்துருக்கு.
அரசு எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து எங்க போவோம்? அரசாங்க அதிகாரத்துக்கு. நம்முடைய அண்ணன் வியன் அரசு பேர்லயே அரசு வச்சிருக்கிறார். அவரும் வருகின்ற 24ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக ஒரு தேதியை கேட்டிருக்கிறார். அவரும் நம்மோடு இணைய இருக்கிறார். ஆக இந்த தமிழ் குடிகள் ஆண்டாண்டு காலமாக தென் மாவட்டத்தில் சாதிய முரண்களாக பின்னப்பட்டு பிணக்கப்பட்டு பிளந்து கடந்த தமிழ் சமூகங்கள் ஒன்று கூடுகிற ஒரு சூழல், வடக்கே ஆதி தமிழர்களும் அந்த பூர்வீக குடி தமிழர்களும் ஒரு இணக்கமான ஒரு சூழல், தென் தமிழகத்தில் ஒரு சூழல், மத்திய மண்டலத்தில் ஒரு சூழல், தஞ்சை மண்டலத்திலே ஒரு சூழல், எனதருமை இஸ்லாமிய உறவுகள் என்று போற்றப்படுகின்ற பழனி பாபா அவர்களை கொள்கையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட எண்ணற்ற முற்போக்குவாதியாக இருக்கின்ற வாழ்ந்து வருகின்ற இளைய இஸ்லாமிய சகோதரர்கள் எனக்கு நமக்கு பின்னால் அணிவகுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயம் இது வாயால வட சொல்ற கூட்டம் அல்ல, சாதிக்கிற கூட்டம், சாதித்து காட்டுகிற கூட்டம். அதனால உங்களுக்கு எல்லாருக்கும் பொறுப்பாளர்லாம் நியமிச்ச பிறகு உங்களை புலியூர் தோட்டத்தில் அழைத்து அங்கே பயிற்சியரங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய நிறுவன தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற நான் இந்த தமிழ் சமூகத்துக்கு ஒரு 40 ஆண்டு காலம் என்னுடைய பணிகள் என்ன என்பதை தேதி வாரியாக புகைப்படத்துடனும் ஆதாரத்துடன் இந்த நாட்டினுடைய தமிழ் தேசிய விடுதலைக்கும் சரி, தமிழ் ஈழ விடுதலைக்கும் சரி, நானும் எனது சகோதரர்களும் எனது குடும்பம் ஆற்றிய பங்களிப்பு என்ன என்பதையெல்லாம் நாங்கள் எடுத்து உங்களுக்கு சொல்ல இருக்கிறோம். நீங்க அதிலிருந்து அதை ஆய்வு செய்து நாம் ஏற்றுக்கொண்ட தலைமை சரியான தலைமையா, ஏற்றுக்கொண்ட தலைவர் சரியான தலைவரா, வெற்றி சொன்னார்ல, நாங்க அப்படியே கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி அப்படியே இந்த குதிரத்துக்கு லடாயம் கட்டுற மாதிரி அப்படியே நாங்க இருந்துட்டோம். பக்கத்துல எந்த பக்கமும் அந்த பக்கமும் யாரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, சமூகத்துக்கு தமிழ் தேசியத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஈழ விடுதலைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எதையும் நாங்கள் தெரிந்து கொள்ளவில்லை. அண்ணனை பற்றி 2 ஆண்டுகளாக தெரிந்து கொண்ட பிறகு அண்ணன் தலைமையை ஏற்பதற்கு நான் சம்மதித்தேன் என்று சொன்னார் அல்லவா. அதுபோன்று வெற்றிக்குமரனை போன்று, ஜெகதீஷ் பாண்டியனை போன்று, புகழேந்தி மாறனை போன்று, அண்ணன் தனசேகரனை போன்று, அண்ணன் சுபோதயகுமாரை போன்று, தடா ராசாவை போன்று, ஆவல் கணேசை போன்று, ராஜகுமாரை போன்று தெரிந்து கொள்ளாத இன்னும் எத்தனையோ உறவுகள் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் சண்டையிடாமல் பக்குவமாக அவர்களை பண்படுத்துவோம். இப்ப எங்க பிரபாகரன், தங்கம், எங்க மோகன்ராஜ் இவங்க எல்லாம் ஐடி அலுவலகத்தை போட்டு கொஞ்சம் கொஞ்சமா இந்த செய்தியை கடத்துறாங்க. திருச்சியில என் சகோதரன் ராயல் ராஜா இன்றைக்கு வழக்கறிஞர் பிரபுவை வைத்துக் கொண்டு அந்த செய்திகளை கடத்துறார். இன்றைக்கு அதை இளைஞர்கள் ஆய்வுக்கு உட்படுத்துறாங்க. அதுல கேள்வி கேட்கிறாங்க, கட்சியில் முன்னேற்றியர்கள் பதில் சொல்லுகிறார்கள். ஓ அப்படியா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியல அப்படின்றாங்க. ஏன் தெரியல? இங்க கூட சில பத்திரிகையாளர்களை கூட நான் சொல்ற செய்தி புதிதாக இருக்கிறது. இந்த 1/4 நூற்றாண்டு காலம் என்னுடைய அரசியல் வாழ்வில், குறிப்பாக ஒரு 15 ஆண்டு காலம் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்காகவும் தமிழக சட்டமன்றத்தில் ஓங்கி ஒரு குரல் சமரசமற்று ஒலித்துக் கொண்டு இருந்தது, இப்போதும் இருக்கிறது என்று சொன்னால் அது வேல்முருகனாகிய நான். அது கலைஞராக இருக்கலாம். இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் கோச்சுக்கிறார். நான் தெலுங்கானாவில் தாய்மொழி தமிழாக, எங்க தமிழ்நாட்டில் தெலுங்கானாவில் தெலுங்கு தாய்மொழியாக இருக்கணும், சிபிஎஸ் ஸ்கூல்ல, ஐபி ஸ்கூல், இன்டர்நேஷனல் எல்லாரும் போட்டிருக்காங்க, நீங்களும் போடுற ஆதாரத்தை காட்டும் போது ஒரு அமைச்சர் எழுந்து சும்மா முந்திரி கொட்ட மாதிரி பேசாதீங்க உட்காருன்றார். ஆனா கலைஞரை நேருக்கு நேராக வைத்துக் கொண்டு நான் அன்றைய தினம் ஈழத்தில் என் மக்கள் கொத்து கொத்தாக செத்துக் கொண்டிருக்கிறார்கள், முத்தமிழ் அறிஞரே, தலைவர் கலைஞரே, தமிழின தலைவரே, உங்கள் பெயரால் நீங்கள் நடத்துகிற கலைஞர் தொலைக்காட்சியில் மாநாட மயிலாட என்ற நிகழ்ச்சி நடத்துகிறீர்கள், அதில் மானும் ஆடவில்லை மயிலும் ஆடவில்லை என்று என் தாய்மார்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள், சபையில் சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். நமிதாவின் மார்தான் ஆடிக்கொண்டிருக்கிறது என்று சட்டமன்றத்தில் நாட்டுடைய முதலமைச்சரை பார்த்து நேருக்கு நேராக கேட்டவன் வேல்முருகன். கலைஞர் தலைகுனிந்து துரைமுருகனை எழுப்பி பதில் சொல்ல சொன்னார். இந்த திராவிட இயக்கங்கள் ஒரு ராஜதந்திரத்தை கையாளுறாங்க. அதிமுக கடந்த காலத்தில் தமிழ்நாட்டு வேலை தமிழருக்கே என்பதை மறுத்து அவர் கொண்டு வந்த சட்டத்தை எதிர்த்து நான் பேசிய போது, அவர்கள் தமிழ்நாட்டுக்கு செய்த துரோகத்தை சட்டமன்றத்தில் அடுக்கிய போது, நான் பிறந்த சமூகத்திலிருந்து கிருஷ்ணகிரி KP முனுசாமியும், ஆத்தூர் பகுதியைச் சேர்ந்த கோவிந்தசாமி என்ற எம்எல்ஏவையும் எழுப்பி எனக்கு எதிராக சட்டமன்றத்திலே கோஷமிட செய்கிறார்கள். எதிர்வரிசையிலேயே சிவசங்கரை எழுப்பி பதில் சொல்லுகிறார்கள். அப்ப நான் எதற்கு சொல்லுகின்ற இந்த பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியை இது 12 காலமாக செய்து வருகிறார்கள். நாங்கள் அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. இந்த நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிற நான் தளபதி ஸ்டாலின் அவர்களே, உங்கள் தந்தையார் ஒரு ஜனநாயக ரீதியாக என்னுடைய விமர்சனங்களை எதிர்கொண்டார்கள். மறைந்த முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் செக் டேம்களை கட்ட வேண்டும் என்று நான் பேசிய போது முதல் நாள் என்னுடைய வாக்குவாதத்திலேயே செக் டேம்களை அதிகமாக கட்டினால் பூகம்பம் வரும் என்று பேசினார்.
அதற்கு பிறகு உத்தரப்பிரதேசத்திலே ஒரு சிங் என்று சொல்லக்கூடிய ஒருவர் 100க்கும் மேற்பட்ட அணைகளை கட்டி இந்திய நாட்டுடைய முன்னணி பத்திரிகைகள் அவரை பற்றி எழுதியிருக்கிறது என்ற ஆதாரத்தோடு சட்டப்பேரவையில் காட்டிய போது நான் பாப்பாத்தி தான் என்னை ஆட்ட முடியாது அசைக்க முடியாது என்று மிகப்பெரிய ஆணவத்தோடு அதிகார வளர்த்திய ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வேல்முருகன் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். தமிழக அரசு மழைநீர் சேகரிப்பை நடைமுறைப்படுத்தும், செக்டமங்களை கட்டும் என்று அறிவித்தார். சிண்டிகேட் அமைத்துக் கொண்டு மணல் குவாரிகளை கொள்ளையடித்த போது இந்த மணல் குவாரிகள் தமிழ்நாட்டில் இத்தனை ஆறுகள் ஓடுகிறது, ஒவ்வொரு ஆளும் ஆயிரக்கணக்கான லாரிகளிலே மணல் கொள்ளை போகிறது. அதையெல்லாம் ஒருமுகப்படுத்தி அரசே அதை நடைமுறைப்படுத்தி அந்த வருமானத்தை கல்விக்கும் ஏழை மாணவர்களுக்கும் உதவ வேண்டும் எங்கள் திட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொன்ன போது முதல் நாள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். அவரோடு இருக்கின்றவர்கள் லாபம் அடைந்தவர்கள் அதை தடுக்க முற்பட்டார்கள். ஆனால் நான் சொன்ன ஆதாரத்தின் அடிப்படையில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஏற்றுக்கொண்டு இனி மணல் குவாரிகளை அரசே ஏற்று நடத்தும் என்ற வரலாற்று சிறப்புமிக்க சட்டத்தை கொண்டு வர செய்தவர் வேல்முருகன். இதெல்லாம் வரலாறு. அன்றைய நிதியமைச்சர் பைனான்ஸ் மினிஸ்டர் பொன்னையன் வேல்முருகனை சென்று சந்தித்து ஆலோசனை தருகிறாராம், கேளுங்கள் என்று சொன்னார். அன்றைய பைனான்ஸ் செக்ரட்டரி சந்தானம் என்னிடத்தில் வந்து என்ன குறிப்புகள் கொடுங்கள் என்று கேட்டார். அன்றைய அமைச்சர் சேமா வேலுச்சாமி கனிமவளத்துறை அமைச்சர் என்னை சந்தித்து அம்மையார் உத்தரவிட்டிருக்கிறார், அண்ணா உங்களிடத்தில் ஆதாரங்களை எனக்கு தாருங்கள் என்று கேட்டு அந்த சட்டத்திட்டத்தை கொண்டு வந்தோம். ஆக என்ன தென் மாவட்டத்தில் வர சுண்டல் வைக்கிற குழந்தைகளுக்கு ஒரு நாள் மெரினாவுக்கு போனேன். அந்த பசங்களை கூட்டு கேட்டேன், நாங்களாம் படிக்கிறதுக்கு ஆசை, எங்க அப்பா அம்மா 27,50,000 முன்பணம் வாங்கிட்டு இந்த ஆளுங்கிட்ட எங்களை கொடுத்துட்டாங்க, இவங்க எங்களை சுண்டல் வைக்கிற விடுறாங்க, அதனால எங்க படிப்பை நாங்க தொடர முடியலன்னு சொன்னாங்க. நாங்க இங்க உங்களுக்கு பள்ளிக்கூடம் அமைச்சு பள்ளிக்கூடத்தை சொல்லி கொடுத்தா நீ படிப்பேன்னு கேட்டேன். அண்ணா நாங்க படிப்போம் அப்படின்னா மறுநாளே சட்டமன்றத்தில் போய் அம்மையார் எடுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு நான் சொன்னேன். மாண்புமிகு அம்மா ஜெயலலிதா அவர்கிட்ட சொன்னேன், அம்மா நான் இன்னைக்கு பீச்சுக்கு போனேன், அங்க இதுமாதிரி தென் மாவட்டத்து குழந்தைகள்லாம் உட்கார்ந்து இருந்தாங்க, ராமநாதபுரம் சிவகங்கை இந்த மாதிரி மாவட்டம் மதுரை இந்த பகுதியிலிருந்து வந்திருந்தாங்க. அவங்க முதலாளி சுண்டல் வைக்கிறவங்கிட்ட வீட்டுல குத்தகைக்கு 50,000 1 லட்சம் கொடுத்துட்டு கூட்டு வந்து விட்டாங்க. எல்லாம் 8வது 7வது 5வது 6வது படிக்கிற பசங்க, அவங்களுக்கு படிப்பு தொடரணும்னு சொன்னேன். வேல்முருகன் என்ன செய்யலாம், நாங்க ஏதாச்சும் ஒரு கல்வி அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு பள்ளிக்கூடம் ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னேன். ஓகே அப்படியே அந்த அம்மா எழுந்து சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, நானும் போயஸ் கார்டுல இருந்து தினமும் மெரினா வழியாகத்தான் சட்டமன்றத்துக்கு வருகிறேன், ஒரு நாள் கூட என் கண்ணில் அந்த குழந்தைகள் படவில்லை. இதிலிருந்து ஒன்று தெரிகிறது, வேல்முருகன் சட்டமன்றத்துக்கு வருகிறாரோ இல்லையோ மெரினாவுக்கு காற்று வாங்க போகிறார் என்று நகைச்சுவையோடு சொல்லிவிட்டு அந்த அம்மையார் மறுநாள் அதற்கான அறிவிப்பு வெளியிட்டார். 4 டெம்போ டிராவலர் வண்டியை புதுசா வாங்கி 4-8 டீச்சர் அப்பாயின்மெண்ட் பண்ணி அந்த குழந்தைகளுக்கெல்லாம் 4 to 6 என்று 2 மணி நேரம் அவங்களுக்கு நடமாடும் வகுப்பறைகளை போல் உருவாக்கி அந்த ஏழை சுண்டல் விற்கிற குழந்தைகளுக்கும் கல்வி கொடுக்க வேண்டும் என்று சொன்னதை ஏற்றுக்கொண்டு செய்தார்கள்.